ஒரு கிழவி ராமாயணம் பேச்சு கேட்க போறாள். வேலை செய்கிறவள் வேலைக்கு போனாள். ராராவாக வாரியார் பேச்சு கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில போய் வேலை செய்யறதுல கொஞ்சம் சோர்வு காட்டினாள். முதலாளிக்கு கோபம் வந்தது. இங்க வா, என்ன ஒவ்வொரு நாளும் சோர்வா இருக்கிறாய், வேலை செய்யறாய் இல்லை, ஏன் செய்யறான்னு இந்த கிழவி சொல்லிச்சு. வாரியார் பேச்சு கேட்க போனேன். இவனுக்கு ஒரு சிரிப்பு இந்த முதலாளிக்கு. ஏன்னா இது ஒன்னும் படிக்காத கிழவி, இது என்ன வாரியார் பேச்சு கேட்க, வாரியார் பேச்சு கேட்கறியா, என்ன பேசுறாருன்னு கேட்டுதான். இவன் கிழவி சொல்லிச்சது, ராமாயணம் பேசினார் கேட்டேன். அப்படியா, ராமாயணம் கேட்டியா, நல்லா சொன்னாரா, நல்லா சொன்னார், என்ன சொன்னார் இவன் கேட்டான். இவன் வேணும் குசும்புக்கே கேட்கிறான், என்ன சொன்னார். கிழவி சொல்லிச்சு, நல்லா சொன்னார். நல்லா சொன்னது சரியா பாட்டி, என்ன சொன்னார் சொல்லு. அதான் சொல்றனே, நல்லா சொன்னார். இவனுக்கு கோபம் வந்துட்டு, நல்லா சொல்றேன்னு பேச்சே பேசப்படாது, என்ன சொன்னார் தம்பி, அதெல்லாம் எனக்கு திருப்பி சொன்னா நான் வாரியார் ஆயிருவனே, திருப்பி சொல்ல முடியுமாட்டா, நான் வாரியார். நல்லா சொன்னார், அவ்வளவுதான். இவன் சொன்னான், பாட்டி அங்க போய் நீ ஒன்னும் கேட்டு உனக்கு திருப்பி சொல்ல தெரியல, வீணா போய் அங்க இருந்து ராராவா அதை பேச்சு கேட்டுட்டு இங்க வந்து தூங்குறியே, இது நியாயமா? அதை விட நீ அங்க போகாம வேலையாவது ஒழுங்கா செய்யலாமே, நீ போய் என்ன பையன் என்று கேட்ட பொழுது அந்த கிழவி இவன்கிட்ட பக்கத்துல இருந்து அந்த மண்ணல்ற கூடை இருந்துதான், சேறு படிஞ்சு அந்த கூடை இருந்தது. இந்த கூடையை தூக்கி இவன்கிட்ட கொடுத்து, தம்பி இந்த கூடையில கொஞ்சம் இந்த ஆத்துல தண்ணி அள்ளு இருந்துச்சுதான். இந்த கிழவி மாதிரி பொல்லாத ஆட்கள் கூடையில தண்ணி எல்லணும்னு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். கூடையில தண்ணி எல்ல முடியுமா பாட்டி, கூடையில தண்ணி எல்ல முடியுமா? ஒன்னும் பண்ணாத, நீ அள்ளு. இவன் 5-6 தடவை அந்த தண்ணியை அப்படி முக்கி முக்கி எடுத்தான். கூடைய தண்ணி நிக்க இல்லை. இப்ப இவன் வந்து சொன்னான், பாட்டி கூடையில தண்ணி நிக்காது என்றான். இப்ப கிழவி சொல்லிச்சு, கூடையில தண்ணி நிக்கையிலேயே தவிர நீ கூடை எடுக்கிற பொழுது எப்படி இருந்தது, அழுக்கா சேரா இருந்தது. இப்ப 5 தடவை முக்கி எடுத்திய, இப்ப பார் கூடை சுத்தமாயிட்டுதா இல்லையா? அதுபோல வாரியார் பேச்சு எனக்குள்ள நிக்காட்டியும் பரவாயில்லை, அதை கேட்டு கேட்டு என் உள்ளம் சுத்தமாகுது என்று சிக்கலன். அவ்வளவுதான் பாருங்க, கேட்க 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 உள்ளம் சுத்தமாகும், அதை நம்புங்க.